ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ குரூப் 4க்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? ஸோ இப்போது நிறைய பேர் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், டெலிகிராம்லேயே இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ குரூப் 4க்கு எங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 2025 வரக்கூடியனா இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை. ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 months தான் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நாம் இந்த குரூப் 4க்கு கம்ப்ளீட்டாக படித்து ரிவிஷன் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சாக்கணும். ஸோ அப்படி ஒரு கம்ப்ளீட்டான டெஸ்ட் சீரியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான நேம் சிகரம் தொடு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95+ டெஸ்டர்ஸ் இருக்கும், 10,300+ கேள்விகள் அப்படிங்கிறது இந்த டெஸ்டர்ஸில் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்ச், அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கான ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, டெஸ்ட் பேட்சும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ கவனிங்க எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் 180+ வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 180+ வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் டோட்டலாக 90+ டெஸ்டர்ஸ் இருக்கும், 10,300+ கேள்விகள் இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் எத்தனை டெஸ்டர்ஸ், எப்படி மெட்டீரியல்ஸ் இருக்கும், எந்தெந்த மாதிரிலாம் டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிய வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே அப்படின்னு அனைத்துக்குமே தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தான் நடக்கும். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெஷர்ஸ், எனிவர் யாராக வேணாலும் இருக்கலாம், எனிபடி யாராக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக இதை அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நைட் 8 o'clock தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கவனிங்க. அதே மாதிரி குறிப்பு என்னன்னா, ஒவ்வொரு தேர்வுக்கும் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இந்த பிடிஎஃப்பை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு 15 pages இருக்கும், கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன், டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது, ஸோ என்ன அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே அப்படின்னு ஒவ்வொரு தேர்வுக்குமே மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கொடுப்போங்க. ஓகேவா? ஸோ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி ஒவ்வொரு அலகு, அதாவது மொத்தம் அலகு 1ல் இருந்து அலகு 7 வரைக்கும் இருக்கா? ஸோ அலகு 1 to 7 இருக்குது. இதில் ஒவ்வொரு அலகுலையும் ஒவ்வொரு தலைப்பும், ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலகில் இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்கும், அலகு 2ல் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப் டு 7 அலகுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ பிரித்தெழுதுக இருக்கட்டும், சேர்த்தெழுதுக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக, எதிர்ச்சொலுக்கு கம்ப்ளீட்டாக, சந்திப்பிழைக்கு கம்ப்ளீட்டாக, ஒற்றுப்பிழை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல் டாபிக்ஸ்க்கும் கலைச்சொல்லிருந்து கம்ப்ளீட்டாக அலகு 1லேருந்து 7 வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிகேவுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் லெசன் வைஸ் ஒன்லைனர் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். அண்ட் தென் தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி வேர் டு ஸ்டடியுமே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்குது, அதுவே மோர் தென் எனஃப், எக்ஸ்ட்ரா வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 6 month கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஹோல் டெஸ்ட் சீரியஸ் இல்லையா? ஸோ அதுக்கும் மந்த்லி வைஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அடுத்து கவனிங்க, இது மட்டும் இல்லைங்க. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 டெஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெஷல் டெஸ்டர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போது நம்மளுக்கு தமிழுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நியூ அப்டேட்டட் சிலபஸ் அப்படிங்கிறது ஸோ அப்படியே அந்த கொஸ்டின் பேட்டர்னில் அதுக்கு தனியாக படிக்கணும். எஸ், படிக்கணும். பட் இப்போது நம்மளுக்கு சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல், சந்திப்பிழை, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, நிறுத்தற் குறியீடுகள், இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ 6th to 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயலில் ஸோ உள்ளே இருக்கக்கூடியதை அந்த கொஸ்டின் பேட்டர்னை வச்சு கொஸ்டின் எடுப்பாங்க. புரிஞ்சுதா?
ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க நியூ சிலபஸ்ஸு. 6th to 10th நியூ புக்கை நம்ம தரவாக படிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 6th to 10th நியூ புக்குக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் இயல் அடிப்படையில் தேர்வு அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா, 3 இயல் 4 இயல் அப்படின்னு பிரித்து வந்து கொடுத்துருப்போம். இது ஒன்று. அடுத்து இது இல்லாமல் 6th to 10th நியூ அண்ட் ஓல்டு புக்கில் மொழித்திறன் பயிற்சிக்கும் தேர்வு வந்து கொடுப்போம். ஓகேவா, ஏன்னா மொழித்திறன் பயிற்சியில் நம்மளுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு மொழித்திறன் பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ் கொடுப்போம். ஓகே, அண்ட் தென் அந்த ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ்க்கும் நான் ஸ்கெடியூல் கீழே கொடுத்துருக்கேன். பட் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து 6th to 10th இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட், டூ யூ நோ கண்டென்ட் இருக்குல்ல, புத்தக வினாக்களுக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு வகுப்பு வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் இல்லாமல் ஸோ நம்ம அங்கேயே வந்து பார்த்தோம் ஜிகேவுக்கு லெசன் வைஸ் ஒன்லைனர் மெட்டீரியல் அண்ட் வேர் டு ஸ்டடி, தமிழுக்கு ஒவ்வொரு அழகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 6th to 10th தமிழுக்கு நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்வாரியாக எப்போன்னு சொன்னல டெஸ்டர்ஸு. ஸோ அதுக்காக இயல்வாரியாகவுமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் மேம் இப்போ புக்கே சம்மந்தம் இல்லை, புக்கு சம்மந்தம் இருக்குது கண்ணா, புக்கில் இருந்து தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி அந்த பேட்டர்னை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ 6th to 10th அட்டை டு அட்டை பழையபடி எப்படி படித்தோமோ அது இயலில் இருக்கக்கூடிய செயலாக இருக்கலாம், உரைநடையாக இருக்கலாம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணமாக இருக்கலாம், தரவாக படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து இது மட்டும் இல்லாமல் 6th to 12th சோசியல் சயின்ஸ்க்கு டூ யூ நோ கண்டென்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதாவது உங்களுக்கு தெரியுமா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ இது 4 சப்ஜெக்ட்ஸும் இதில் அடங்கும். ஸோ இதில் கொடுத்துருவோம். அடுத்து 6th to 10th சயின்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் மெட்டீரியல் கொடுப்போம். அதே மாதிரி 6th to 10th சோசியல் சயின்ஸ்க்கும் புக் பேக் கொஸ்டின் மெட்டீரியல் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போது நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், நீங்கள் குரூப் 2வும் படிக்கிறீங்கன்னா அவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவனிங்க, நம்மளுக்கு ஜிகேல யூனிட் 4 அதாவது பாலிட்டி, யூனிட் 5 அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம், ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்லேயும், அடுத்து யூனிட் 6 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இந்த 3 யூனிட்டையுமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக இந்த 3 யூனிட்டை படிச்சிங்கனாலே உங்களுக்கு 55 கேள்விகள் இந்த 3 யூனிட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி ஜிகேவுக்கு லெசன் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுப்போம்னு சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா யூனிட் 4 பாலிட்டிக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது நான் வந்து எழுதின அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கொடுத்துருவோம். அதே மாதிரி யூனிட் 5க்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, அதாவது தமிழக வரலாறு மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் அண்ட் பொருளாதாரம், இதுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் என்னோடது கொடுத்துருவேன். ஓகே, அடுத்து யூனிட் 6 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, இதுக்கும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டாபிக்ஸும் கவர் பண்ணதாக வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் அண்ட் ஜிகேவுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம். ஸோ அப்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை தானே. ஸோ உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ டெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டைமுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். இல்லை 8 o'clock ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் ஆகணும். ஸோ இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஸோ 8807081095 கவனிங்க, 8807081095 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பேட்சஸ்க்கு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மெசேஜஸ் வரத்துக்கு லேட் ஆனிச்சு. ஸோ இனிமேலும் வந்து கொஞ்சம் குயிக்காக வித்தின் ஒரு 10 minutesக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீமில்
நல்லா கவனிங்க. இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யணும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பணம் செலுத்துறதுக்கு அதாவது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எந்த ஜிபே நம்பர், ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, கைட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான மொத்த கட்டணம் எவ்வளோ அப்படின்னா 1300 ரூபாய். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான வேலிடிட்டி எவ்வளோனா 6 மந்த்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 6 மாதங்கள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்பாட் மார்க் லிஸ்ட் கொடுப்போம், ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வெளியிடப்படும். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 28/2/2025, அதாவது February 28 முடியுது. ஓகேவா, ஃப்ரைடே. ஓகே, ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக March 1 ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ஓடிடாதீங்க. இனிமேல் தான் மெயின் இதுவே இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு எதுலேருந்து எது படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். மேக்ஸுக்கு இப்போ இந்த போர்ஷன் வந்து நீங்கள் டெஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மேக்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த இப்போ 50 கேள்விகள் இருக்கா, இந்த 50 கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ இதில் 50 கேள்விகள் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் HCF LCM சேர்த்து இருக்குதுன்னா இதுலேயே உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் நினச்சி பாருங்கள். ஸோ அப்போ 50 கேள்விகளுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து போட்டுலாம் நாங்கள் கொடுக்கல. எதுக்காக அப்படின்னா ஸோ தெளிவாக ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறோமா, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், ஸோ அடுத்த டெஸ்ட்டு போடுறோம், அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ பாலிட்டியில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் தென் யூனிட் 5ல் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இருக்குது. யூனிட் 6ல் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 3 யூனிட்டை ஒரு 2 டாப்பிக்காக மட்டும் பிரித்து விட்டுருப்போம். மற்ற சயின்ஸு, ஜியாகிரபி இதெல்லாம் கொஸ்டின் கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஒரு 4 டாப்பிக்கை சேர்த்து இணைச்சி விட்டுருப்போம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ், மேக்ஸு, ஜிகேவுக்கு 3க்கும் தனித்தனியாக பிரித்து தான் டெஸ்ட்டு, ஒரே இதெல்லாம் டெஸ்ட்டு நடக்காது. ஸோ அப்போ தெளிவாக பக்காவாக படிக்கிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல் இருக்க போது மேக்ஸை முடிச்சு டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கிடைக்க போகுது. இதை தாண்டி என்ன வேணும்? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவனிங்க, ஃபஸ்ட்டு இதில் டெஸ்ட் சீரியஸ் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோமா, உங்களுக்கு டோட்டலாக வந்து இதில் 80 டெஸ்டஸ் இருக்கும். இது முடிஞ்சிட்டு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது அது May to June மந்தில் இந்த டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அழகு 1 எழுத்து முழுவதும் பிரித்தெழுதில் இருந்து ஒருமைப்பன்மை அறிதல் வரைக்கும். ஸோ இந்த இதில் என்னென்ன தலைப்புகள்லாம் உள்ளே இருக்கோ அது எல்லாத்துக்குமே மெட்டீரியல் கொடுத்துருவோங்க. அடுத்து 2ஆம் தேதி ஸோ மேக்ஸுக்கு மட்டும் ஒரு டே விட்டு ஒரு டே தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், HCF அண்ட் LCM இதில் 2த்துக்குமே சேர்த்து 50 கேள்விகள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பாலிட்டி யூனிட் 4. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிப்போ இதுக்கு உங்களுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அண்ட் தென் தமிழுக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸும் இருக்கும். இதுக்கு வேர் டு ஸ்டடி பாலிட்டிக்குமே ஒவ்வொரு ஜிகேல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அண்ட் தென் அந்த வேர் டு ஸ்டடியில் இது படிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த லெசனுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யூனிட் 6 100, அடுத்து எக்கனாமிக்ஸு ஸோ 100 கொஸ்டின்ஸ். இது யூனிட் 5 இருக்கும்ல, அதே மாதிரி ஒவ்வொரு 5 டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 5 டெஸ்ட்டையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறத விடுவோம். அடுத்து 7ஆவது டெஸ்ட்டில் எகெயின் தமிழ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மேக்ஸு, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D. இங்கே பாருங்கள், இதை மட்டுமே சேர்த்து உங்களுக்கு 50 கேள்விகளுங்க. அடுத்து பாலிட்டி இதெல்லாம் 2 டாபிக் தான் விட்டுருப்போம், 100 கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, திருக்குறள் தொடர்பான தகவல்கள் வந்து படிக்கணும். சிலபஸில் என்னென்ன திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்களோ சிலபஸையும் நாங்கள் வந்து அதில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த சிலபஸில் இருக்கிறத நீங்கள் வந்து படிக்கணும், மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து 50 கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ 5 டெஸ்ட்டு முடியுதா, அடுத்து ரிவிஷனு. ஸோ ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து திரும்ப தமிழ் ஸ்டார்ட் ஆகும், இதுலேருந்து இது வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிப்போம். அடுத்து மேக்ஸு, அடுத்து பாலிட்டி, அடுத்து யூனிட் 6, அடுத்து யூனிட் 5, அடுத்து 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு ரிவிஷன். இப்படியே தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படிங்கிறது போகும். இதில் பாலிட்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5 தமிழக வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 இதுக்கு மட்டும் 2 டாப்பிக்காக விட்டுருப்போம். ஏன்னா இதில் கொஸ்டின்ஸ் அதிகம், கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 5 டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் கம்ப்ளீட்டாக ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கவனிங்க. ஓகே, இப்போ 50 டெஸ்ட்டு, இப்போ 53 5வது டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷனு. ஸோ இப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் கீழே வரைக்கும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத கவனிங்கள. இங்கே அழகு 7 வந்து இங்கே தமிழ் முடியுது, அதாவது 60வது டெஸ்ட்டோட. அடுத்து என்ன 66வது டெஸ்ட்டில் முடியுதா இங்கே ரிவிஷன் கொடுத்துட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த தமிழுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போன்னா, அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாதத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே கொஞ்சம் முடிய போகிற ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்னா, சயின்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அக்டோபர் 2024 நவம்பர் 2024 வரைக்கும் ஆட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் தனி டெஸ்ட் இருக்கும். அடுத்து பாருங்கள், பயாலஜி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பயாலஜி தான். அடுத்து ரிவிஷன் வந்து 5 டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா, தமிழ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சிஏ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் வச்சுருக்கோம். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. எப்படின்னா இதில் இதில் எப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிங்க. இதில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், தமிழையும் மேக்ஸையும். தமிழ் வந்து 75 கேள்விகள், மேக்ஸ் 25 கேள்விகள் இருக்கும். அடுத்து டிசம்பர் 2024 டு ஜனவரி 22 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, இதிலிருந்து ஒரு 50 கேள்விகள். டோட்டலாக உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இப்படி நடக்கும். இதில் என்ன பண்ணுவோன்னா, தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் இப்போ நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் மட்டுமே ஒரு 3 டெஸ்ட்டு போகும், 150 கேள்வி. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே, இன்க்ளூட் பண்ணிடுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பண்ணி கொடுப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுப்போம். நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சுலாம் கொடுப்போம். ஸோ அந்த மெட்டீரியலை உங்களுக்கு அப்லோடு பண்ணிடுவோம். ஸோ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே வந்து ஆப்பில் தாங்க நடக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமுக்கு வரணும்னு கிடையாது. ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் எகெயின் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டெஸ்ட்டை. அதே போல் மெட்டீரியல்ஸை எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 74 முடியுதா, 75லேருந்து 80 வரைக்கும் 200 கேள்விகளுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. அப்போ தமிழ் 100 கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு ஒரு 25, ஜிகேக்கு ஒரு 75, இதில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும். ஓகே, இன்னும் இருக்குது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ்னு சொல்லணும்ல, இது மே டு ஜூனில் நடக்கும். ஸோ அது ஸ்பெஷல் டெஸ்டர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதில் போர்ஷனோட கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மட்டுமே இதில் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் டெஸ்டர்ஸில் ஒரு 16 டெஸ்ட்டு வரும். ஸோ கவனிங்களேன். ஃபஸ்ட்டு 6 to 6, 7, 8 பழைய புத்தக மொழித்திறன் பயிற்சி நடக்கும். அடுத்து செகண்ட் டெஸ்ட்டாக இது மே டு ஜூனில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்களே. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்பயே வந்து இதை உங்களுக்கு அந்த இடையில ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, மே டு ஜூனுக்குள்ளே இதையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். அப்போது இதையும் நீங்கள் வந்து இடையில சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ எதுவுமே இதில் ஸ்கிப் ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை டெஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகே, அடுத்து 9th and 10th பழைய புத்தக மொழித்திறன் பயிற்சி. அடுத்து 6, 7, 8 புதிய புத்தக மொழித்திறன் பயிற்சி. ஸோ இதில் வந்து 10 வரைக்கும் படித்தா போதும் பழைய புத்தகத்துக்கு. நியூ புக்கில் 12ஆம் வகுப்பு வரைக்கும். அடுத்து 9, 10, 11, 12 ரெண்டத்தையும் சேர்த்து. அதுவும் இன்னொன்று என்ன தெரியுங்களா, பழைய புத்தகத்தை கம்பேர் பண்ணும்போது புதிய புத்தகத்துக்கு மொழித்திறன் பயிற்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கொஸ்டின்ஸு. ஓகேவா, பழைய புத்தகத்துக்கு தான் கொஸ்டின் அதிகம். அடுத்து 9, 10, 11, 12 4 சேர்த்து 70 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் வைஸாக நியூ சிலபஸ் படி நியூ புக்கில் கொடுப்போன்னு சொன்னல. ஸோ அதுதான் பாருங்கள், 6th தமிழில் நியூ புக் இயல் 1லேருந்து 5 அதில் 100 கொஸ்டின்ஸு. இயல் 6 to 9 100. ஸோ இந்த மாதிரி 7க்கு 1 to 5, அடுத்து 6 to 9, 8வது வரைக்கும் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு 9, 10க்கு வந்து 3 பிரிச்சிருப்போம், 3 இயலாக. ஸோ 9க்கு 1 to 3, அடுத்து 4 to 6, அடுத்து 7 to 9, அடுத்து 10க்கு இந்த மாதிரி முடிச்சிடறோமா. இது ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸில் என்ன சொல்லியிருந்தோம், 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு டூ யூ நோ கண்டென்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸும் டெஸ்ட்டு போகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்போம். அடுத்து 6th 7th சயின்ஸு, 8th சயின்ஸு, 9th சயின்ஸு, 10th சயின்ஸு. அடுத்து 6th சோசியல் சயின்ஸ், 7th சோசியல் சயின்ஸ், 8th சோசியல் சயின்ஸ், 9th சோசியல் சயின்ஸ், 10th சோசியல் சயின்ஸ் முடிஞ்சுது. ஸோ இந்த 15 பேஜையும் ஸ்கிப் பண்ணாத
அதை படிக்கிறீங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த பேட்ச்க்கு கண்டிப்பாக லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் Feb 28. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட்டு 1300. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நல்லா பாருங்கள், உங்களுக்கு தமிழுக்கு, மேக்ஸ்க்கு, ஜிகேவுக்கு, தமிழுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி இருக்க போகுது. ஜிகேல வேர் டு ஸ்டடி அண்ட் லெசன் வைஸ் ஒன்லைனர் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6க்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அதே போல் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கக்கூடிய 50 கேள்விகள், ஒவ்வொரு டாப்பிக்குமே அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. அதே மாதிரி மேக்ஸுக்கும் அந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ வேலிடிட்டி 6 months. அது வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்குமே இருக்கும். பிடிஎஃபை கிளிக் பண்ணி நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 8807081095 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ண வித்தின் 10 minutesக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்துடும் டீமில் இருந்து. ஸோ அதுக்கான அட்மின் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வித் உங்களோட நேம் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் கிளியராக எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களுக்குன்னு வந்துட்டு டெலகிராம் குரூப் ஆர் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு ஸோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸில் அடுத்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் எப்பயுமே உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்டில் தான் இருப்போம். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது குரூப் 4க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் 180+ வாங்குறதுக்கான ரொம்ப ஒர்த்தான டெஸ்ட் பேட்ச் சிகரத்தோடு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 180+ தொடரீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.